Hello friends, welcome to my YouTube channel. ஒரே மாதிரி சேமியா சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சா? வாங்க பிரியாணி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரியாணி சேமியா செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஹோல் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 லவங்கப்பூ, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த ஹோல் மசாலா எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நீட்டாக கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதியும் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் வீடியோவில் ஷோ பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பழமான தக்காளியாக பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா செய்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட குறைச்சல எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை காய்கறி போட்டு செய்கிறதா இருந்தாலும் தனியாக காய்கறிலாம் வேக வச்சு இந்த இப்போ கொதி வர டைமில் அந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறுமா தான் செய்கிறேன். அதனால் கொதி வந்ததுக்கப்புறம் நான் சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை நீங்கள் முட்டை சேர்த்துப்பீங்க அப்படின்னா இதை முட்டை போட்டும் செய்யலாம். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரும்போது தனியாக ஒரு பேனில் வெறும் 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலரி விட்டு அதில் லைட்டாக ஒரு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணி ஒரு கலரி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவையான பிரியாணி சேமியா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. This video is sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the review portal site. For more information, descriptionல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching.